ஸோ, முதலாக வந்து சோழனும், இந்த பக்கம் ராகவும் மீட் பண்ணிக்கிற சம்பவம் இன்னைக்கு நடந்தாச்சு. ஸோ, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்டின்னா வந்து வீட்டுக்குள்ளார வர நிலா வந்த உடனே வந்து என்ன கேட்குறாங்க அப்டின்னா வந்து, "அண்ணா ஆ இல்ல என்ன வந்து என் ஆஃபீஸ்லேருந்து 100 வருஷம் பழமையான வீடெல்லாம் பார்க்கணுங்கிறாங்க. அவங்க இங்க வரலாமா?" அப்படின்னு வந்து கேட்டா, முதல்ல எல்லாம் பயப்படுறாங்க. அப்புறமா வீட்ட பார்க்க தான் வராங்கன்னோனே, சரி ஓகே அப்படின்ட்டாங்க. உடனே அத ஒத்துக்கிறாங்க. ஆனாலும் வந்து பார்த்தா, அந்த பக்கம் சோழன் பேன்னே உட்காந்துருக்காரு. ஏன் சோழன் பேன்னு உட்காந்துருக்காருன்னா, அந்த டிவோர்ஸ் கேட்டாங்க அப்படிங்கிறதுனால தான். ஆனா அங்க டிவோர்ஸ் குடுக்குறேன்னு சொன்னவரு, நான் அப்ப வந்து குடுக்க மாட்டேங்கிற மனநிலையில தான் இப்ப இங்க இருக்காரு. ஸோ இங்க வீட்ல எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது, ஏன் அவரு இப்படி இருக்காரு? ஏன் அவரு இப்படி இருக்காருன்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன். இதுக்கு நடுவுல அவங்க படுத்ததுக்கு அப்புறமா தான் வந்து அவரு எல்லாத்துக்கிட்டயும் சொல்றாரு. "உங்களுக்கெல்லாம் என்ன பெரிய ஷாக் ஆனா கூட ஷாக் ஆகுற மாரி நடிக்காதீங்க. அவ என்கிட்ட டிவோர்ஸ் கேட்டா. ஸோ நான் டிவோர்ஸ் குடுத்துட்டேன் அப்படின்னா வந்து என்ன ஆகும்? அவ்வளோதான் அவளும் நானும் ஒண்ணுமே இல்லன்னு ஆயிடும். அவ நான் உரிமையோட அங்க உள்ளார வந்துட்டேங்கிறதுனால அந்த உரிமைய கட் பண்ணணும்னு நெனைக்கிறா. ஆனா நான் குடுக்க மாட்டேன். 6 மாசம் பிப்ரவரி 14க்குள்ளார அவள வந்து என்கிட்ட வந்து லவ்வ சொல்ல வைப்பேன். அவளே என்கிட்ட லவ் சொல்லுவா." அப்படின்னு வந்து இவரு பேசிக்கிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்கும்பொழுது இவங்கெல்லாம் சேர்ந்து, "என்னண்ணா நீ அதெல்லாம் இல்லண்ணா வந்து வீட்ல அவங்க அண்ணி வீட்ட விட்டு போயிடுவாங்களான்னு?" பல்லவன் கேட்க, "உனக்கு அதுதான் முக்கியமா இருக்கான்னு?" கேட்டா, "இல்லடா, அவங்க இந்த வீட்ல இருந்தா தானே உன் மேல காதல் வரும்." அப்படின்னு வந்து இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. 6 மாசத்துல எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குன்னு இவர் சொல்லிட்டு இருக்காரு. இத வச்சு இந்த ட்ராக் ஒண்ணு போப்போது. இன்னொரு பக்கம் வானதி ட்ராக்க சூடு பிடிக்க வச்சுட்டாங்க. ஸோ, அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து காலையிலேயே ராகவ் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டெல்லாம் கிளீன் பண்ணி, சுத்தம் பண்ணி வந்து அழகா ரெடி பண்ணி சேரன்னு வச்சிருக்கா. ராகவ் வந்து வீட்டெல்லாம் சுத்தி காமிச்சு எல்லாருக்கும் ஹாய் சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்பொழுது, இவர் யாருன்னு சோழன் வந்து இப்ப கேட்குறாங்க. "ஓ! சொந்தக்காரர் தானா இவரு? வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணவரு?" "இவர் யாரு?" அப்படின்னு வந்து திவ்யா கேட்கும்பொழுது, அவர் என் கசின்னு சொல்லிர்றாங்க. கசின்னா என்ன ஒண்ணு விட்ட அண்ணன் தம்பின்னு சொல்றாளா? எல்லாத்துக்கும் காரணம் நீதானா? அப்படி இப்படின்னு இவரு புலம்பிட்டு இருக்காரு. புலம்பிட்டு வந்து அவன்ட்ட மட்டும் ஏன் அப்படி சொல்லணும்? மத்தவங்கட்டலாம் என் ஒய்ஃப்ன்னு தானே சொல்லுவா அப்படின்னா, மத்தவங்கலாம் நம்ம சொந்தக்காரங்க, நமக்கு தெரிஞ்சவங்கடா. நமக்காக சொன்னாங்க. இப்ப அவங்க மனசு அந்த பொண்ணு மனசு அந்த மாரி எண்ணம் இல்லல்ல அப்படின்னு சேரன் சொல்றாரு. சொன்னாலுமே அதெல்லாம் இல்ல. அப்படி சொல்ட்டால்ல, அந்த வாயால என்ட்ட அவ ப்ரப்போஸ் பண்ணுவா. அதத்தான் நான் வந்து செஞ்சு காட்டப் போறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதுதான் வந்து இந்த கேரக்டருடைய பர்ப்பஸா அடுத்து கொஞ்ச நாளைக்கு இருக்க போகுதுங்கிறத தெளிவுபடுத்திர்றாங்க. டிவோர்ஸ் குடுக்காம இழுத்தடிச்சு அதே சமயத்துல இந்த ஒரு விஷயத்த பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கிடையில வந்து வானதிய செம தைரியமா காமிக்கிறாங்க. கார்த்திகாவுக்கு அப்படியே ஆப்போசிட்டா. வானதி வந்து தன்னுடைய வீட்ல தன்னோட அண்ணனுக்கும் தனக்கும் இருக்கக்கூடிய ஓரவஞ்சனைகள் நிறைய வீட்ல இருக்க விஷயங்கள். அந்த விஷயத்தெல்லாம் வந்து பேசிக்கிட்டு, அவங்க வந்து என்னென்ன நடக்குதுங்கிறதெல்லாம் வந்து பாண்டியன்ட்ட வந்து பேசிட்டு இருக்கும்போதே, வானதியோட அப்பா அங்க வந்துர்றாரு. வந்து ஆட்டோல வந்து இறங்கிட்டு, "நீ எங்க இங்க வந்திருக்க? எங்க இது என்ன பண்றீங்கன்னா?" "வண்டிய சர்வீஸ் குடுக்க வந்தேங்கிறாங்க." "வண்டி எங்கன்னு?" கேட்டா, "அத மறந்துட்டு வந்துட்டேங்கிறாங்க." "வா மொதல்ல வீட்டுக்குன்னா." "அதெல்லாம் வர முடியாது. நான் பேசிட்டு தான் வருவேன். எனக்கு அவன புடிக்கும்னு உனக்கு தெரியும்ல. நான் வரமாட்டேன். சும்மா ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா, அப்புறம் இன்னும் லேட்டு தான் ஆகும் நான் இங்கேருந்து வரதுக்கு. கிளம்பி போங்க." அப்படின்னு சொல்லிட்டு, திருப்பி அவர் போன அப்புறமும் கதை சொல்றாங்க. ஸோ இந்த அளவுக்கு தைரியமா இந்த கதாபாத்திரத்தையும் இப்போ காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ இதுக்கு இடையில வந்து இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சோழன் போயிட்டு சேரன்ட்ட இனிமே அவ உன்ன அண்ணன் கூப்பிடக்கூடாது. அவ எல்லாத்துக்கும் அண்ணன் ஒன்ன தான் கூப்பிடுறா அப்படிங்கிறாரு. எதையாச்சும் பண்ணிக்கிட்டே இருப்பாருங்கிற மாதிரி சொல்ல, உடனே சேரன் வந்து இனிமே நீ அண்ணன் கூப்பிடாதப்பான்னா நிலாவுக்கு கண்ணே கலங்கிடுது. ஸோ இத வச்சு இப்போ என்ன நடக்க போகுதுங்கிறது தான் அடுத்து நாளைக்கு நடக்க போகிற விஷயம் ஒரு பக்கம். ஸோ இப்போ இதுக்கிடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய கமெண்ட்ஸ் அண்ட் சர்ச்சைகள்லாம் வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த கதை 4 பேரை பத்தி கதை. அதனால அந்த 4 பேரை தவிர வந்து வேற யாரை பத்தியும் வந்து இந்த கதையில பேச மாட்டாங்க. அதை தவிர வேற யார் வந்தாலும் வருவாங்க, போவாங்க அப்படின்னு சொல்லும் பொழுதே வந்து மகாநதி சீரியலை வந்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா, அது ஒரு சகோதரிகளின் கதை அப்படிங்கிறாங்க. மகாநதி சீரியலுக்காக நேத்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதிலேயே ஒரு விஷயத்த சொல்லியிருப்போம். சகோதரிகளின் கதை 4 பேருன்னு சொல்லி ஆரம்பிச்சு, அந்த கதை எப்பவோ விஜய் காவேரியோட கதையா ஆயிடுச்சு. அது விஜயோட கதையா தான் கடந்த 6 மாசமா போயிட்டு இருந்துச்சு. காவேரியோட கதையா கூட இல்ல. விஜய்ங்கிற ஒரு கேரக்டர் எவ்வளோ கஷ்டப்படுறாருங்கிறதா தான் இருந்துச்சு. நிவின் காவேரின்னு கொண்டு வந்து அதுக்கப்புறம் அதை மாற்றி விஜய் காவேரின்லாம் மாற்றி இந்த 4 பேருன்னு சொல்லிட்டு மிச்சம் 3 பேருக்கு எந்த ரோலும் இல்லாமல் டம்மி ஆக்கிட்டாங்க. அவங்க கதையை காமிக்கிறது கூட பெருசாக கிடையாது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து நேற்று அவ்வளோ பெரிய 5 நிமிஷம் வீடியோவில் பேசியிருப்போம். சீரியலை பொறுத்த வரைக்கும் நிதர்சனமான உண்மை என்னன்னா, முதல்ல ஆரம்பத்துல ஒரு விஷயத்த காமிப்பாங்க. ஒரு பேஸ் கிரியேட் பண்ணி ஒரு 200 எபிசோடு கொண்டு போவாங்க. அதுக்கப்புறமா மக்களுக்கு எது பிடிச்சிருக்கு? எந்த ஜோடிய விரும்புறாங்க? இந்த ஜோடிக்கான டிஆர்பி எப்படி இருக்கு? அப்படின்னு நெறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் எடுத்து, சினிமா மாரி இல்லாம கதைய பாதியில மாத்திருவாங்க. இன்னைக்கு டேட்டுக்கு சோழனுக்கும், நிலாவுக்கும் தான் வந்து நெறைய ஆதரவு இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா, அந்த ட்ராக்லயே போகும். அதுக்கு நடுவுல வந்து இல்லங்க, இப்படி இருந்தா தான் பெட்டரா இருக்கும்னு தோணுச்சுன்னா, டக்குனு அந்த இன்னொரு கேரக்டர கொண்டு வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க கதைய. கதைய எப்படி வேணாலும் எடுத்து போகலாம் அப்படிங்கிறது தான் விஷயமா இருக்கும். சிறகடிக்க ஆசையில 200, 100, 150 எபிசோடுக்கு அப்புறம் வந்த ரோகிணியுடைய கதாபாத்திரம் தான் இந்த சீரியலுடைய மெயின் கதாபாத்திரமா மாறி, அவங்கள சுத்தி மையப்படுத்தி தான் ஹீரோயின் முத்துமீனா இருந்தாலும் கூட கதை போயிட்டு இருக்குங்கிறது தான் உண்மை. இந்த மாதிரி ஒவ்வொரு சீரியலுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இன்னைக்கு டேட்ல பேசுறதெல்லாம் இப்ப இருக்கிற விஷயங்கள வச்சு அனுமானமா நம்ம சொல்றது தான். ஆனா இப்ப ஆரம்பிச்சுட்டாங்க, பேஸா குடுத்துட்டாங்க, இத வச்சு தான் போகும் அப்படின்னு நினைச்சா போகாது. மகாநதி கொடைக்கானல்ல நடக்கக்கூடிய 4 பெண்களுடைய கதையா இருந்தது. சகோதரிகளின் கதையா இருந்தது. எப்பவோ சென்னைக்கு வந்து அது விஜயோடைய கதையா மாறி, இப்ப விஜயோட சொத்தோட கதையா மாறி, விஜய் காவேரியோட கதையா தான் இருக்கு. அந்த மாரி ஐயனார் துணைக்கும் எந்த கதையும் விதிவிலக்கு இல்ல. டிஆர்பி எப்படி போகுது?
மக்களோட ரிசப்ஷன் எப்படி இருக்குங்கிறத வச்சு தான் கதை மாறும். அதை எல்லாரும் தெளிவாக புரிந்து கொண்டால் மிகவும் நல்லது. ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறதையும் சொல்லுங்கள். ஓவராலாக ஐயனார் துணை சீரியல் எப்படி போகுது, அதில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. தேங்க்யூ.